ஹாய், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இதுவரைக்கும் அரசியல் பற்றி பேசினதே கிடையாது. எனக்கு ஒருத்தவங்க அட்வைஸ் சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அரசியலை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நான் ஹானஸ்டாக சொல்லணும்னா, நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன். பட் அது ஒரு ரசிகையாக மட்டும்தான் ஓட்டு போட்டேன். அவரோட 5 வருஷ அரசியல் பயணம் எப்படி இருக்கு, மக்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வரார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த அதாவது 5 வருஷம் கழிஞ்சு மீண்டும் ஒரு எலெக்ஷன் வரும்ல, அப்போ அவர் இருக்கணுமா வேண்டாமாங்கிறது என்னோட ஓட்டில் நான் தீர்மானிப்பேன். எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. பட் இப்போ நான் ஒரு அவரோட ரசிகையா இன்னொன்று வந்துட்டு திமுக அதிமுக இந்த ரெண்டை தவிர கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலாக திமுக அதிமுக இது மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளாக இருக்காங்க, வந்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் மாறி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம், நம்ம நடுநிலையாக புதிய ஒரு அரசியல் கட்சிக்கு வழிவிடுவோம்னு சொல்லிட்டு வழிவிட்டது. வேற எந்த ஒரு காரணம் இல்லை. அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய அரசியல் பற்றின நிறைய விஷயத்த நான் சேகரித்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இதை மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி யாரெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் உரையாடலாம் அரசியல் பற்றி. எனக்கு தெரியாததை தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லித்தாங்க. தவறான எந்த கருத்துக்களும் பதிவிட வேண்டாம். நானும் தவறான எந்த கருத்துக்களுக்கு வேண்டி இதில் வரல. என்ன ஒருத்தவங்க சீண்டி பார்த்தனால மட்டும்தான் அரசியலை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு. ஆமாம், எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது. பட் இன்னுமே தெரிஞ்சுக்கலாம். வயசு இருக்குது, தெரிஞ்சுக்கிட வேண்டிய பக்குவம் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ நான் வீடியோ போடும்போதில் இதில் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்கல்ல, அதுலேயுமே நான் தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காண்டி தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.